மக்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் நம்மளாக்க இன்னைக்கு நம்ம எங்கே போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தூத்துக்குடி போகிறோம். தூத்துக்குடி எதுக்குடா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தூத்துக்குடியில் வந்து பார்த்தீங்கன்னா பனிமய மாதா திருவிழா. ஸோ தூத்துக்குடி நம்ம என்ட்ரு ஆகிறனாலே நம்ம வந்து இந்த விண்மில்லாம் நம்மளை வந்து வரவேற்க ஆரம்பிச்சிடும். ஸோ நம்ம வந்து நான் சின்ன வயசுலலாம் தூத்துக்குடி காரில் வரப்போ ஸோ அந்த விண்மில்லாம் பார்த்தோன்னே நம்ம வந்து தூத்துக்குடி நெருங்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்ட மாதிரி இருக்கும். ஓகே, நம்ம தூத்துக்குடி போயிட்டு அங்கே என்ன மாதிரியான எப்படிலாம் நடக்குது, திருவிழாலாம் எப்படி நடக்குது. ஸோ இதோட முக்கியமான விஷயம் நம்ம வந்து போகிறப்போ வந்தே பாரத்தில் போகிறோம். ஸோ அதுவே எனக்கு ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்குது. ஃபைனலி நம்ம வந்து பார்த்திங்கன்னா தூத்துக்குடி வந்தாச்சு. இப்போ நம்ம ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து கிளம்பி இப்போ நம்ம எங்கே போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சில்லுன்னு நம்ம வந்து இப்போ கரும்பு சாறு குடிக்க போகிறோம். யார் யார் போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான், மாப்பிள்ளை, மாமா. ஸோ 3 பேர் சேர்ந்து தான் போகிறோம். இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்துலேயே தான் இருக்குது. ஸோ மாப்பிள்ளைக்கெல்லாம் செம்ம ஜாலியாக குடிச்சிட்டு இருந்தான். நானும் ஒரு டேஸ்ட் பண்ணி பார்த்தேன். சீரியஸாகவே அந்த வெயிலுக்கு குடிக்கிறப்போ அல்டிமேட்டாக இருந்துச்சு. சரி, ஓகே, நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் திருவிழா. ஹலோ மக்களே, இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா டே 2. ஸோ இன்றைக்கி வந்து நம்ம வந்து கோயிலுக்கு கிளம்பியாச்சு. இன்றைக்கி வந்து திருவிழா. போயிட்டு நம்ம வந்து காலையில் வந்து மாஸ் அட்டன் பண்ணணும். அதுக்கு தான் போயிட்டுருக்கோம். எவ்வளோ கூட்டம் பாருங்களேன். இங்கே வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் 4 மாதம்லாம் இருக்கும். ஸோ அதனால் நம்ம வந்து 8 மணி மாதம் தான் நம்ம வந்து அட்டன் பண்ணியிருக்கோம். ஸோ முடிச்சுட்டு நம்ம வந்து சீக்கிரமாக போகணும். நான் வந்து தூத்துக்குடிலேருந்து ட்ரெயின்னு நினச்சேன். பட் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து கோயில்பட்டிலேருந்து ட்ரெயினா. ஸோ சீக்கிரமாக போயிட்டு நம்ம சாப்பிட்டுட்டு உடனே கோயில்பட்டி போகணும். 2 hours later. ஃபைனலி நம்ம வந்து கோயில்பட்டி வந்தாச்சு. கோயில்பட்டியிலேருந்து நம்மளுக்கு பார்த்திங்கன்னா 4 மணிக்கு ட்ரெயின். ஸோ ட்ரெயினும் வந்துருச்சு பாருங்கள், வந்தே பாரத். நான் வந்து ஒயிட் கலர்னு நினச்சேன், பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு கலரு. நாகர்கோயிலேருந்து பார்த்திங்கன்னா எடுக்கிறாங்க. நாகர்கோயிலேருந்து எடுத்து கோயில்பட்டி, மதுரை, திருச்சி, விழுப்புரம், தாம்பரம், எக்மோருக்கு கரெக்டாக 11 போய் ரீச் ஆகிடும்னு போட்டிருக்கு. ஸோ நம்மளுக்கு வந்து நம்ம போயிட்டு சீட்டில் உட்காந்தோடனே பார்த்தீங்கன்னா சீட்லாம் செம்ம கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. நம்ம வந்து ஸ்நாக்ஸோடு தான் போட்டிருக்கோம். ஸோ ஸ்நாக்ஸ் வந்து வந்தோடனே நம்மளுக்கு வந்து டேபிளுக்கே வந்து கொடுத்துட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் வாட்டர் பாட்டிலும் பேப்பருமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம சீட்லேயே வச்சுருந்தாங்க. நம்மளுக்கு கொடுத்த ஸ்நாக்ஸில் என்னென்னலாம் இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, A2Bயோட மிக்சர் ஒன்று, அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா ஒரு வடை, உளுந்த வடை ஒன்று கொடுத்துருந்தாங்க. அந்த வடை வந்து காலையிலேயே போட்டது போல் ரொம்ப ரஃப்பாக இருந்துச்சு, ஒரு கொஞ்சம் ஆவரேஜாக தான். அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா லெசி ஒன்று கொடுத்துருந்தாங்க. ஸோ லெசி எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு டேஸ்ட் பண்ணலான்னு பார்த்தோம். அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து இந்த சாயோட மசாலா சாயோட அந்த இது மட்டும் கொடுத்துருந்தாங்க. சரி, ஓகே, நம்ம ஃபஸ்ட்டு லெஸியை டேஸ்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு கொஞ்சம் சாப்பிட்டு பார்த்தேன். ஐயோ, ரொம்ப புளிப்பு. வேலை பண்ணுறான் பாருங்கள், நடுவில் குறுக்கோலை வந்துட்டு. சரி, ஓகே, நம்ம வந்து பார்த்திங்கன்னா அந்த வடையை இன்னும் கொஞ்சம் சாப்பிட்டு பார்த்தோம். ரொம்ப ரொம்ப ஆவரேஜ் தாங்க. ஸோ அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா அந்த மசாலா டீ ஒன்று கொடுத்துருந்தாங்க. ஸோ அதை குடித்து பார்த்தோம். ஸோ அதுவுமே ஆவரேஜ் தான். சிக்கன் யூஸ் பண்ணி பார்க்கலான்னு சொல்லிட்டு நான் வந்திருக்கேன் வெளியே. ஸோ எல்லாமே ஆட்டோமேட்டிக் தான். அந்த கதவு திறக்கிறதா இருக்கட்டும் எல்லாமே ஆட்டோமேட்டிக் தான். வெளியில் பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்பேஷியஸாக இருக்குது. உள்ளே போனோடனே பார்த்திங்கன்னா ஒரு மிரர் ஒன்று இருக்குது. ஸோ வந்து பார்த்திங்கன்னா டேப்பு, அதுக்கப்புறமா வந்து பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா ஹேண்ட் வாஷ் பண்ணுறதுக்கான அந்த லிக்விடே எல்லாமே இருந்துச்சு. கோயில்பட்டி டு திருச்சிராப்பள்ளி எனக்கு வந்து 800 சார்ஜ் பண்ணாங்க. ட்ரெயின் வந்து 120 போகுதுன்னு சொல்லிட்டு போட்டிருக்கு. பட் ஆனால் எனக்கு 120 போகிற மாதிரியே தெரியல. எந்த விதமான அலுங்கல் குழுங்களும் இல்லை. ஸோ நீங்களும் கண்டிப்பாக ஒரு தடவையாச்சும் வந்தே பாரத்தை ட்ரை பண்ணி பாருங்கள் மக்களே. பாய்.